தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மணிப்பூர்ல நடந்த தேர்தலில் இந்த வாக்கு இயந்திரத்துல எந்த பட்டன் அமுக்குனாலும் பிஜேபிக்கே ஓட்டு விழுந்திருக்கு. இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாதிரி இருக்கு. இதனால அங்க ஓட்டு போட போன பெண்கள் ஆத்திரப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. என்ன இது எதுக்கு போட்டாலும் பிஜேபிக்கே ஓட்டு விழுதுன்னு சொல்லி கோவத்துல இந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஒன்று. இன்னொன்று, நீலகிரியில எப்படியாவது தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு ராசா அவர்களை எப்படியாவது தோக்கடிச்சாகணும் அப்படின்னு மும்மரமா வேலை செய்து நம்ம பாஜக. ராசா அவர்கள் திராவிட கருத்தியிலே ரொம்ப ஆணித்தனமா பேசக்கூடிய ஒரு நபர். மேற்கொண்டு பாராளுமன்றத்தில் இந்த பாஜக அரசை கேள்விகளால் வறுத்தெடுக்கக்கூடிய ஒரு நபர். இவர் மறுபடியும் ஜெயிச்சு வந்தா இவர் பல்வேறு கேள்விகளே அவர் முன்வைப்பார். அதுக்கு பதில் சொல்ல முடியாது நம்மளால. இவர் எப்படியாவது திட்டமிட்டு தோக்கடிச்சுன்னு சொல்லி ஒரு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கையில, அமெரிக்காவானது இந்தியாவில் நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களை பத்தி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டு நம்ம பிரதமர் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்களை மையப்படுத்தி ஒரு ஆய்வறிக்கை எடுத்து அதை நம்ம இந்திய அரசுக்கு அனுப்பியிருக்கு. 10 ஆண்டுகளிலிருந்து நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு வன்முறை சம்பவங்களும் நிகழவில்லை. இந்திய நாடே சொர்க்க பூமியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவினரும் நம்ம பிரதமர் மோடியும் கட்டவிழ்த்து விட்ட பொய்கள் எல்லாம் இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை கழகம் இதை நல்லா வாட்ச் பண்ணி இன்னைக்கு இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. பஞ்சாப்ல ஓட்டு கேட்டு போற அத்தனை வேட்பாளர்களையும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அடிச்சு விரட்டுறாங்க. ஏன்னா நாங்க பல வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம், எங்களோட கோரிக்கையை கேட்காதவங்களுக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓட்டு கேட்டு போற அத்தனை வேட்பாளர்களையும் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் பொதுமக்களும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து அடிச்சு வரட்டுறாங்க. இன்னைக்கு இந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டு விஷயத்த நம்ம பார்த்துருவோம். ராசா அவர்களை தில்லுமுள்ளு செய்து எப்படியாவது தோக்கடிக்க வைக்கணும்னு இந்த பாஜக ரொம்ப மும்முரமா வேலை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நீலகிரி தொகுதியில மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களை நம்ம ஜெயிக்க வச்சே ஆகணும். இவர் தோத்துட்டாருன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால இவர் எப்படியாவது ஜெயிக்க வச்சாகணும். இன்னொன்னு, ஏன் ராசாவை தோக்கடிக்கணும்னா, ராசா அவர்கள் இந்த பிஜேபி அரசை கேள்விகளால் பாராளுமன்றத்தில் போட்டு பொலன்னு பொலந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆளு. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். ஏகப்பட்ட விஷயத்த இவர் கேட்டிருப்பாரு. அவங்களால பதிலே சொல்ல முடியாத சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாரு. அதுக்கெல்லாம் இவர் இங்க போனாதானே இவரை நம்ம எப்படியா தோக்கடிச்சிட்டா இவர் இங்க உள்ள போக முடியாது. இதே மாதிரி தலைவர் திருமாவளவன் அவர்களையும் மதுரையில் போட்டியிடக்கூடிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களையும் தோக்கடிக்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சாங்க. ஏன்னா நாடாளுமன்றத்துல இவங்க 3 பேர்த்தோட கேள்விகள் மிகப்பெரிய ஒரு கருத்தியலா இருக்கும், சித்தாந்தம் சார்ந்ததா இருக்கும். இவர்களோட கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. எப்படியாவது இவங்களை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி சில பல வேலைகள் செஞ்சிருக்காங்க. இதுல குறிப்பா என்னன்னா, நீலகிரி தொகுதியில அந்த வாக்கு பெட்டிகள் எல்லாம் ஒரு அறையில வச்சு கிட்டத்தட்ட கண்காணிப்பு கேமரா மூலியமா அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அந்த இடமே, அதாவது நம்ம ஓட்டு போட்டோம்ல, அந்த ஓட்டு போட்ட பெட்டிகள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு சுத்தி எல்லாமே கண்காணிப்பு கேமரா. இதுல என்னன்னா, அதுல ஒரு 20 நிமிஷம் அந்த கேமரா ஆஃப் ஆயிருக்கு. அதாவது அந்த திரையில தெரியும், நம்ம கேமரா சிசிடிவி வச்சிருக்கோம்னா அந்த திரையில தெரியும்ல, அந்த திரை ஒரு 20 நிமிஷம் வேலை செய்ய வந்திருக்கு. இது குறித்து அண்ணன் ராசா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. 20 நிமிஷம் எங்களுக்கு என்ன நடச்சுன்னு தெரியல, இதை பத்தி நீங்க விளக்கம் தரணும்னு கேட்டும்போது அங்க இருக்க தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதான் அந்த ஓட்டு பெட்டியில பாதுகாக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிஸ்பிளேல தான் பிரச்சனை, ஆனா 20 நிமிஷம் அங்க எந்த ஒரு அசம்பவம் எதுவும் நடக்கல, நாங்க சிசிடிவில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேக்குறோன்னா, இந்த ஓட்டு இயந்திரமே நம்பகத்தன்மையற்றதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கையில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் எழுதா இல்லையா? ஏன்னா பாஜக இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு ரொம்ப ஒரு ஆணவத்தோட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஆணவத்துல மண்ணு விழுந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு காரணங்களை கொண்டு அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, மணிப்பூர்ல இன்னைக்கு ஓட்டு போற இடத்துல எந்த பட்டன் நமக்குனாலும் பிஜேபிக்கு உழுவுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அங்க தேர்தல் அதிகாரிகிட்ட போய் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த கேள்விக்கு சரியான பதில்கள் இல்லை. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓட்டிங் மிஷினை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஏன்னா
இவங்க இங்க வந்தா இதே மாதிரிதான் இந்த வன்முறை வெறியாட்டம் நடக்கும், அதனால இவங்க வந்து தோக்கணும், அதுக்காண்டி நாங்க ஓட்டு போட வந்தா எந்த பட்டணம்னால பிஜேபிக்கு ஓட்டு விழுவுது, இதை பத்தி சரியா கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்குன்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் துவம்சம் மட்டும் போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை கழகம் வந்து இந்திய அரசுக்கு வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கு. என்னன்னா மணிப்பூர் சம்பவத்தை வந்து மையப்படுத்தி தான் கேட்டிருக்கு. ஏன்னா மணிப்பூரில் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல வந்து வன்முறை வெறியாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து அங்க பிரதமராக இருக்க மோடி வந்து ஏன் இதை பார்க்காம இருக்காரு இன்னும்? ஏன்னா கிட்டத்தட்ட 100 பேத்துக்கு மேல இறந்திருக்காங்க, பல வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு, இரு குழுக்களாக பிரிந்து மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். இதனால் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை காணான்றாங்க, பல்வேறு பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்க, பல்வேறு வீடுகள் சூறையாடப்பட்டுள்ளது. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பிரதமர் ஏன் இதை வந்து ஒரு தடவை கூடவே பார்க்காம இருக்காருன்னு சொல்லி அமெரிக்கா வந்து கேள்வி கேட்டிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து இந்தியாவே ஒரு சொர்க்க பூமியாக இருக்கு, இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சம்பவங்களும் இல்லை, இந்தியாவே வந்து ஒரு அமைதியான நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமரும் பிஜேபி காரங்களும் கட்டவிழ்த்து விட்ட பொய்யெல்லாம் இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து எந்த இடத்துலையுமே உண்மையை பேசக்கூடிய ஆளுகளே கிடையாது, எல்லா இடத்துலையும் பொய் மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்க உண்மை பேசுனா மக்கள் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா உண்மை இருந்தா தானே பேசுறதுக்கு, உண்மையே கிடையாது அவங்கள்ட்ட. என்ன உண்மை இருக்கு? ஒண்ணு மதத்தை பிடிச்சி பேசணும், இல்ல சாதியை பிடிச்சி பேசணும், இதை ரெண்டை தவிர பிஜேபிக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது இந்த விவசாயிகள் வந்து போராடினாங்கல்ல, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் சேர்ந்து இந்த ஒன்றிய பாஜக அரசை எடுத்து இந்த 3 வேளாண் சட்டங்களை வந்து ரத்து பண்ணணும், எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சில ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. இந்த போராடக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த பிஜேபி ஆளுங்க போய் ஓட்டு கேட்க போறாங்க. அங்க வந்து நீங்க எப்படி எங்க ஊருக்குள்ள வந்து நீங்க ஓட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் அடிச்சு விரட்டுறாங்க. ஏன்னா எங்களோட எந்த கோரிக்கையும் நீங்க எடுத்துக்கல, நாங்க அமைதியா போராடினவங்களையும் நீங்க எங்களை தண்ணியை பீச்சி அடிச்சு எங்களை நீங்க விரட்டியிருக்கீங்க, எங்க மேல ட்ரோன் மூலியமா நீங்க குண்டு போட்டு எங்களை விரட்டியிருக்கீங்க, இது மட்டும் இல்லாம ஜீப்பை ஏற்றி எங்க விவசாயிகளை நீங்க கொலை பண்ணியிருக்கீங்க, அதனால நீங்க எங்க ஊருக்குள்ள நீங்க ஓட்டு கேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்களை ஓட ஓட அடிச்சு விரட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க 400 சீட்டுகளை நாங்க ஜெயிப்போம், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம்னு ஒன்று சொன்னாரு. இவர் எதை நினைச்சு சொன்னாருன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு அது அப்படியே உள்டாவா மாறி இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. ஏன்னா 10 ஆண்டு காலம் வந்து பிஜேபியோட இந்த கொடுங்கோன்மை ஆட்சியை வந்து மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு மாநிலத்தோட தனித்துவத்துல வந்து இவங்க விளையாடுறது. தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பிரச்சனை, கர்நாடகத்துக்கு போனா ஒரு பிரச்சனை, குஜராத்ல ஒரு பிரச்சனை, பீகார்ல ஒரு பிரச்சனை, மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சுதான் அவங்க ஆட்சி பண்றாங்களே தவிர மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு விஷயமும் பிஜேபி பண்றதே கிடையாது. நீங்க தரவுகளின் அடிப்படையை எடுத்து பார்த்தாலும் நீங்க அரசியலை கவனிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பிஜேபி வந்து ஒரு கலவரத்தை மையப்படுத்தி தான் ஆட்சிக்கு போவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி. மற்றபடி அவங்க மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஒன்று ஆன்மீகம், அதை விட்டா கலவரம், ஆன்மீகத்தால கலவரத்தை உண்டாக்கணும், இதுதான் பிஜேபியோட ஒரு அஜெண்டா. இது இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. எனவே பிஜேபி வந்து இந்த முறை படுதோல்வி அடைவது உறுதி. இன்னும் இந்த தேர்தல் முடியும் வரை நாம் சற்று கவனமாக தான் இருக்க வேண்டும், ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காண்டி இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனவே நாம் இந்திய மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருந்து இந்த பாசிச பாஜக அரசை ஆட்சி கட்டிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.